உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று. சமூகத்துல எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சியா இருக்க முடியும். சில பேர் பின்தங்கி இருப்பாங்க, அவங்களையும் கையை பிடிச்சு முன்னாடி கூட்டிட்டு வர்றது தான் உண்மையான ஒரு அறம் சார்ந்த சமூகத்துக்கு அழகா இருக்க முடியும். ஐநா எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பாருங்கன்னு தான் சொல்றாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த தினத்தை. ஐநா என்ன சொல்றாங்கன்னா 116% மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறாங்க. 6ல் ஒருத்தர் மாற்றுத்திறனாளியா. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100ல் ஒரு 2.5% தான் மாற்றுத்திறனாளிங்கிற தரவா இருக்கு. இதுலயே ஒரு சரியான தரவு இல்லைங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு. மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி மாற்றுத்திறனாளிகள் தினத்துக்கு வாழ்த்தலாம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிருக்காங்கன்னு கேட்டா இல்லைன்னு தான் பதிலா இருக்கு. ஆமா, ஏன்னா நம்ம அரசு கட்டடங்கள்லேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான தனிப்பாதை அப்படிங்கிறது இப்போதான் ஒவ்வொரு கட்டடமா ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அவங்கள உள்ளடக்கிய ஒரு சமூகமா நம்ம மாறணும், அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். நண்பர்களே, இப்ப என்னாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டையே மெல்ல மெல்ல செஞ்சுட்டு தான் சென்னை பக்கம் வந்துச்சு தித்வா புயல். ஆனா சென்னை ரொம்ப பிடிச்சி போச்சு போல தெரியுது தித்வாவுக்கு. 5 நாளா வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கு. சனிக்கிழமை ஆரம்பிச்ச மழை இது வரைக்கும் ஓஞ்ச மாதிரி தெரியல, பேஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, காத்து கம்மியா அடிச்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைன்னா சேதம் அதிகமா இருக்கும். ஆமா, இன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள் எல்லாமே. அதை தாண்டி சவுத்துல பாக்குறப்ப மதுரை, தேனி, ராமநாதபுரத்துக்கும் ஆரஞ்சு அலர்ட். சரி, கொங்கு பெல்ட், நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு இது எல்லாமே எல்லோ அலர்ட் கொடுத்துருந்தாங்க. குறிப்பா இன்னைக்கு திருவண்ணாமலை மகாதீபம் ஏத்த போறாங்கல்ல, அங்கேயுமே இந்த ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, தித்வாவோட எச்சம் இன்னும் இருக்கு, சென்னையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு, அதனால மழைப்பொழிவு இருக்குங்கிறாங்க. நாளைக்கு வரைக்கும் இருக்கும்லாம் சொல்றாங்க. அதை லேசான மழை இருந்துகிட்டே இருக்குமா. ஆனா அடுத்த வாரம் ஃபுல்லா வெயில் தான் பாடிக்குது. நான் மேப்ல செக் பண்ணி பார்த்தேன், அது மாறும். இதுவே இப்படிதான் சொன்னாங்க, மழை பெருசா இருக்காதுன்னு. என்ன நடக்கும்னு தெரியல, இயற்கையை கணிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறனால இந்த திட்வா நின்றுகிட்டே இருக்குது. சரி, அந்த மழையினால நிறைய சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. திருவாரூர்லாம் பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் நிலம் மூழ்கி இருக்கு, அந்த விளை நிலங்கள், அங்கே உள்ள பயிர்கள்லாம். இதில் என்னென்னா, இப்போ அரசும் நிவாரணம்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹெக்டேருக்கு 20,000 கொடுக்கப்படும் அந்த பாதிக்கப்பட்ட நிலத்துக்கு அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இங்கே சென்னை பக்கத்தில் பார்த்தோன்னா நிறைய இடத்துல தண்ணி அங்கங்கே நிற்கிது. அதை மோட்டர் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக அந்த செங்குன்றம் அந்த பகுதியில் ஒரு 8-10 வருஷமாக இந்த இடத்துல சின்ன மழை வந்தாலும் தண்ணி வந்துடுது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு அந்த மக்கள் ரொம்ப கதறதை நம்ம பார்க்க முடியுது. அவங்கள போட் வச்சு மீட்பு படை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க செங்குன்றத்தில். விஜய் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு அரசு நிதியெல்லாம் ஒதுக்கி அந்த மழைநீர் வடிகால் பணிகள்லாம் செஞ்சீங்க, 4.5 வருஷமா செஞ்சும் கூட அதை முடிக்கவே இல்லை, அதனாலதான் மக்கள்லாம் துன்பத்துக்கு துயரத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்கிறாங்க. கழக தோழர்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காரு டிவிகேவினருக்கு. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு 15 மண்டலமா பிரிச்சு 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அந்த மருத்துவ முகாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நோய் பரவல் ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல. 5 நாளா பெஞ்சுக்கிட்டே இருக்கு, ஓயாம வேற பெய்யுது. 5 நாளா எப்படி ஆபீஸ்க்கு நினைச்சுக்கிட்டே வருது ஒருத்தன், சளி பிடிச்சுக்கோங்கள. தமிழ்நாட்டில் என்ன பாதிப்புன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கால வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் சொல்றாங்க. அங்க நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர் டாக்டர் மோகன்ராஜ் நமக்காக ஒரு சிறப்பான ஒரு வீடியோவே எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த வீடியோவில் என்னென்ன சேதம் ஏற்பட்டுருங்கிறத விரிவாகவே சொல்கிறாரு, அதை கேட்போம். வணக்கம் சிபி மற்றும் வருண். நான் இலங்கையிலிருந்து, இலங்கையின் கிளிநொச்சி பகுதியிலிருந்து மனோராஜ் கதைக்கிறேன். இலங்கை முழுவதும் பலத்த அழிவு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். டிக்வா புயல் காரணமாக இலங்கையில் 11 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 465 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க. இன்னும் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கிறார்கள். 3 லட்சம் பேர் தங்களுடைய நிரந்தர இருப்பிடங்களை இழந்திருக்கிறாங்க. நிறைய கிராமங்கள் மண்ணுள்ள புதையுண்டு போயிருக்குது. நிறைய கிராமங்களோட தொடர்புகள், தொலைத்தொடர்பு, மின்சாரம் என்பன தடைப்பட்டிருக்குது. இலங்கைக்கு யுத்தம், சுனாமி, பொருளாதார வீழ்ச்சி, ஈஸ்டர் குண்டு தாக்குதல், அதற்கப்புறம் இந்த தொடர்ச்சியான இந்த வரிசையில் இப்போ இந்த திக்வா புயலும் சேர்ந்திருக்குது. இதனால் இலங்கை மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இலங்கையின் 9 மாகாணங்களும் 25 மாவட்டங்களும், குறிப்பாக கொழும்பு, கம்பஹா, மலையகத்தில் கண்டி, நுவரலியா, பதுளை, மாத்தளை, கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலை, அம்பாறை,
மற்றது மட்டக்களப்பு வடமாகாணத்தில் இருக்கிற மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள், மற்றது மாவட்டங்கள் குறிப்பாக வந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட மாவட்டங்கள், தொடர்ந்து புத்தளம் மாவட்டம் என பாதிப்பு மிக அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்தியாவும் பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்குது. மனிதாபிமான உதவிகள், மீட்பு உதவிகள், மருந்து, தளவாடங்கள் என்று சொல்லி இந்தியாவினுடைய வான் ஏர்ஃபோர்ஸ் இதுக்கு பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான், நேபாளம், சைனா, ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகளும் பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கு. இதில் முக்கியமாக வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானோட ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் தன்னுடைய வான்பரப்பை இலங்கைக்காக பாகிஸ்தான் விமானப்படை பாவிப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இந்தியா இலங்கைக்காக செய்து கொண்டிருக்கு. இலங்கை நிலைமை அப்படித்தான். வைத்தியசாலைகள் போன்றவற்றும் பெருமளவு அழிவை சந்திச்சிருக்கு. பாதைகள் அழிஞ்சிருக்கு. 200க்கும் மேற்பட்ட பாலங்கள் உடைஞ்சிருக்கு. ரயில்வே கட்டமைப்புகள் எல்லாம் முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நீங்களும் இலங்கை சம்பந்தமான செய்திகளை வெளியிடுறதுல மிகவும் சந்தோஷம். இலங்கை மேலே கரிசனையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இலங்கையோட தற்போதைய நிலைமை இதுதான். ரொம்ப நன்றி மோகன்ராஜ் சார். கேட்குறப்பவே ரொம்ப இதாக தான் இருக்குது. எவ்வளோ இன்னல்கள்லாம் தாண்டி வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல ஸ்ரீலங்கா. ஆமாம், கண்டிப்பாக இந்த இன்னல்களையும் கடந்து அவங்க மீண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஸ்ரீலங்காவில் இந்த திட்வா புயல் தான் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுச்சு. அதே மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, இங்கெல்லாமும் அந்த சென்யார் புயல் ஒரு காட்டியிருக்கு. அதுவும் வந்து இந்தோனேஷியாவில் அந்த சுமத்ரா தீவு, அதுவுமே மிகப்பெரிய ஒரு பேரழிவை தான் இந்த சென்யார் புயலால் வந்த மழையால் சந்திச்சிருக்கு. இதில் கிட்டத்தட்ட இப்போ வரையுமே அதிகாரப்பூர்வமாக 753 பேர் 753 பர்சன்ஸ் வந்து டைடு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க இந்தோனேஷியாவில். தாய்லாந்துலேயும் சுமார் 200 பேர் உயிரிழந்துட்டு தான் சொல்கிறாங்க. மலேசியாவில் உயிரிழப்புகள் இல்லைனாலும் வீடுகளை விட்டு இடம்பெயர்ற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அங்கேயுமே. விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க செப்டம்பர் மாதம். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க இன்னைக்கு உத்தரவு போட்டுருக்காங்க. சிபிஐ தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. சிபிஐ விசாரிக்கிறதுக்கு முகாந்திரமே இல்லை, தேவையும் இல்லை, நாங்களே விசாரிக்கிறோம். அருணா ஜெகதீசன் குழு மீண்டும் விசாரிக்கிறதுக்கு உத்தரவு வந்து போடணும். இது வரைக்கும் விசாரிச்சது எல்லாத்தையுமே சிபிஐ அருணா ஜெகதீசன்கிட்ட ஒப்படைக்கணும்னு மனு வேற அவங்க போட்டிருக்காங்க. அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம். ஓகே, அதே மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த சிபிஐ விசாரணை இல்லை, அதுக்கு மேலே நாங்களும் ஒரு இதை நியமிக்கிறோம், ஒரு முன்னாள் நீதிபதியை நியமிக்கிறோம்னு சொல்லி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு குழு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த குழு கிளம்பி கரூருக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு 3 நாள் முகாமிட்டு அங்கே விசாரணைகளை அவங்களும் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் அவரையும் சந்திச்சு இந்த குழு வந்து என்ன விசாரணை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்க்குறப்ப திருவண்ணாமலையில் 40 லட்சம் பேர் ஒன்று கூடியிருக்காங்களாம். திருவண்ணாமலையை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இங்கே ஆரஞ்சு அலர்ட்டோட கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி திருவண்ணாமலையரை தரிசிக்கணும், சிவனை வந்து தரிசிக்கணும், அந்த மகா தீபத்தை பார்க்கணும்னு பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. பாதுகாப்பில் இது வரைக்கும் எந்த குறைபாடு இல்லைங்கிறாங்க. நல்லபடியாக அந்த நிகழ்வு வந்து நடந்து முடியணும். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கும். அங்கே கோவை விமான நிலையத்துக்கு பக்கத்தில் அந்த நவம்பர் மாதம் நடந்த மாணவிக்கான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது இந்தியாவே ஒரு அதிர வச்ச ஒரு சம்பவம் தான். அதில் வந்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த காளீஸ்வரன், கருப்பசாமி, தவசி. இந்த 3 பேரும் வந்து பல குற்றங்களில் வழிப்பறி, கொள்ளை எல்லாத்துலேயும் வந்து இவங்க மேலே வழக்கு இருக்குது. அதே நாளில் கூட ஒரு வண்டியை திருடிட்டு வந்து தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ என்னென்னா இன்னொரு கொலை வழக்கு அன்னூர் பக்கத்தில் நடந்திருக்கு. தேவராஜ் அப்படிங்கிறவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. இந்த நவம்பர் 2ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க அன்னூர் பகுதியில் ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் அவரோட இடம், இது என்னோட இடம்னு சொல்லிட்டு தேவராஜுங்கிறவர் வந்து இது இங்கேருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது கிளம்புங்கன்னு சொன்னவரை கட்டையால் தாக்கியிருக்காங்க. இது வந்து எங்கள் விசாரணையில் தெரிஞ்சிருக்குன்னு காவல்துறை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் நவம்பர் 6ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த கொலையும் இவங்க தான் பண்ணியிருக்கணும், கட்டையால் தாக்குனதுனால அவர் உயிரிழந்தாரா என்னங்கிறதெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ காவலில் எடுக்கிறதுக்கு திரும்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த 3 பேரையும் எங்களை காவலில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு. தமிழ்நாட்டில் பல குற்றங்களுக்கு காரணம் போதை தான். அதிமுகவுடைய பொதுக்குழு வர 10ஆம் தேதி மாநகரத்தில் வந்து நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி.
நம்பிக்கையோட இருங்க, 2026 நம்ம ஆட்சி தான் அமைய போகுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துருக்காராம். அதனால பல பேர் இப்போ வந்து உற்சாகமாயிட்டாங்க மாவட்ட செயலாளர்கள். இந்த ஷேர் பண்ணிலாம் பார்த்துட்டு இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு தலைவர் சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கு போல இருக்கே, இறங்கி வேலை செய்ய வேண்டியதான்னு சொல்லிட்டு வேலை செய்யறாங்களாம். இந்த வானகரத்தையும் பல முக்கியமான தீர்மானம் நிறைவேற்ற போறதாகவும் சொல்றாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து என்டி அலையன்ஸ்ல இருந்தாங்க ஓபிஎஸ் தினகரன் எல்லாமே, அவங்கெல்லாம் செத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி. அதனால 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. தினகரன் வந்து விருப்பமனுலாம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் என்ன பண்றதுனே தெரியல, கல்லா கட்டவும் முடியாதுல, விருப்பமனு கூட வாங்க முடியாத நிலைமையில இருக்காரு அவரு. கட்சியும் இல்ல எதுக்கு வாங்குறது அப்படின்ட்டு இப்ப டெல்லி கிளம்பி போயிருக்காரு. இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சிருந்தாருல, அந்த குழுவை தூக்கிட்டு கழகம்னு மாத்த போறாங்க. அத அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு மாத்தினா நம்மளால விருப்பமனு கொடுக்க முடியும்ல, அதுக்கு கொஞ்சம் வாங்கலாம்ல அப்படின்னு பாக்குறாரா? அதுக்குதான் டெல்லி போயிருக்காரா? அமித்ஜி எதுவும் சந்திக்கலையா? கூட ஒரு ஆடிட்டரும் போயிருக்கிறதா சொல்றாங்க. கூட இல்ல, ஒரு முன்னாடியே போயிட்டதாவும் சொல்றாங்க. கூட போனா தெரிஞ்சிடும், நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் இருக்காரு. அங்க பல ஆலோசனை நடக்க போதாங்க, அதுக்கப்புறம் தெரியுங்கிறாங்க. பட் ஆனா கட்சி ரிஜிஸ்டர் பண்ணது உறுதியா இருக்காரு ஓபிஎஸ். ஏன்னா டிசம்பர் 15க்கு அப்புறம் நான் அறிவிக்கிறேன்னா சொல்லியிருந்தாருல, இதுவாதான் இருக்கும்னு வந்து சொல்றாங்க. தேர்தல் ஆணையரை மீட் பண்ண போறாங்களா, அதே மாதிரி பிஜேபி சார்ந்த சில பேர் மீட் பண்ண போறதாவும் சொல்றாங்க. மீட் பண்ணா நம்ம சொல்லிடலாம். ஓகே. ஆனா ஓகே, கட்சி ஆரம்பிக்கிறதா தேர்தல் ஆணையத்துல போய் ஆணையரை சந்திக்கிறது ஓகே, பிஜேபி சந்திக்கணும், அதுலயே சேர்ந்துடலாமே, கட்சி இருக்கு. ஆனா அவர் வந்து புதுசா ஆரம்பிச்சு ஜாயின் பண்ண போறாரு போல, அப்படிதான் ஏதோ திட்டம் வச்சிருக்காரு. பலாப்பழத்தை வாங்கினப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சே பிஜேபி காரில் ஒருத்தர் தான் அவருன்று. இருந்தா கூட நான் வேற அவங்க வேறன்னு காட்டிக்கிட்டே இருக்காரு அவரு. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து டெல்லியில இருக்கிற இன்னொரு எம்பிக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்காமே. எந்த எம்பி? அவரே பல பேர் மிரட்டிட்டு இருப்பாப்ல. எடப்பாடி பழனிசாமியே ஒரு மாதிரி மிரட்டுற துணியில பேசுற ஒரே நபர்னா சிவி சண்முகம் மட்டும்தான். சிவி சண்முகத்தே ஒருத்தர் மிரட்டி இருக்காரு. நீங்க பார்லிமெண்ட் செஷன் நடந்துகிட்டு இருக்கு, டெல்லியில இருக்காப்ல தலைவர். ஆமா. எத்தனை மணிக்கு நடந்தது இந்த கால்? எப்போ வந்துச்சு? காலையிலே வந்திருக்கு. காலையில ஸ்டெடியா கேட்டிருக்காரு, டென்ஷனா இருக்காரு அவரு. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட், அரசாங்க ஊழியர்கள், வயசானவங்க, காலேஜ் பசங்க சாரா மாதிரியா வந்துகிட்டு இருக்கு. நம்ம கூட வந்தது நம்ம சர்க்காசம் பண்ணதுனால அவங்க வந்து தெரிச்சு ஓடி போயிட்டாங்க அந்த பசங்க. இப்ப சிவி சண்முகத்துக்கு அந்த கால் வந்துச்சு. பார்லிமெண்ட் இருக்காரு அவரு, நீங்க ஒரு தீவிரவாதி, உங்க மேல 27 கேஸ் இருக்கு, கிரிமினல் கேஸ் இருக்கு. உடனே உதவியாளர்கிட்ட என்னப்பா ஏதாவது சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த ட்ரூ கலர்ல போட்டு போகிறப்ப மும்பையில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனும் காட்டியிருக்கு அதுல. அப்புறம் சிவி சண்முகம் பார்த்துட்டு டென்ஷனாக கத்திருக்காப்புல, அவங்க கிட்ட தமிழ்லே திட்டிருக்காப்புல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க பயந்து அவங்க ஓடிட்டாங்க போல தெரியுது. திரும்ப போன் பண்ணா எடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, திருப்பி பல டைம் போன் பண்ணி எடுக்கல. இப்ப என்ன பண்ணிருக்காரு, நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கப்ப இது நடந்திருக்கு. உடனடியா நாடாளுமன்ற வளாகத்துள்ளரே காவல் நிலையம் இருக்கு, அங்க போய் எழுத்துப்பூர்வமா புகார் கொடுத்துருக்காப்புல அவரு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கே டிஜிட்டல் அரெஸ்ட் நடக்குது அப்படின்னா இது என்ன டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு மோடி அரசை பார்த்து எதுவும் கேள்வி கேட்டிருக்காரா? மக்களுக்கு எல்லாம் எவ்வளவு துன்பப்படுவாங்க, துயரப்படுவாங்க, தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காரு அவர். ஆமா. இதே மாதிரி உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா உடனே கட் பண்ணிட்டு 1930 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கால் பண்ணி நீங்க புகார் அளிக்கலாம் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மாநாடு ஒன்று நடந்திருக்கு, ஈரோட்டில் நடந்திருக்கு, தந்தை பெரியார் மண்ணில் வந்து நடந்திருக்கு, சமூக நீதி மாநாடு நடந்திருக்கு. அதை நடத்தின கட்சி பேரு புதிய திராவிடர் கழகம். அந்த கட்சியோட தலைவர் பேரு ராஜ் கவுண்டர் அப்படிங்கிறதான் அவர் பேரு. அவர் வந்து பல சாதனைகளை புரிஞ்சிருக்கதா அவரே வந்து பேசுவார். மீசையை முறுக்கி விட்டு ஆண்ட பரம்பரைலாம் பேசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சாதி சான்றிதழ் எதுக்கு ஸ்கூல்ல கேட்குறீங்க, அதை ஒழிச்சா சாதி ஒழிஞ்சிரும்னு பழைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் அறிவில்லாதத்தனமாலாம் பேசிட்டு இருப்பாரு. அவர் இந்த கட்சியோட ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காரு. அதுல வந்து செந்தில் பாலாஜி துணை முதல்வர் கலந்துக்கிட்டே ஆகணும்னு அவரை கூட்டிட்டு போய் ஈரோட்டில் வந்து கலந்துக்க வச்சிருக்காரு. அதில் அவர் பேசும்போதே அந்த ராஜ் கவுண்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே பவானி சாகர் தொகுதியை வந்து தனி தொகுதியாக மாற்றினதுனால நம்ம சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அங்கே உள்ளவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆர்ப்பரிக்கிறாங்க. சரி, அடுத்து துணை முதல்வர் பேச போறாரு, தனி தொகுதியை பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்களுக்கான உரிமைன்னு மைக்க பிடிச்சி சொல்ல போறாரு. ஆமா, சமூக நீதி கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்களே, ஒரு தனி பற்ற மாதிரி வச்சு நிறைய பேரை நியமிச்சு சவுனி கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நியமனம் பண்ணதே உதயநிதி ஸ்டாலின் தான். நிச்சயம் கிளாஸ் எடுத்திருப்பாருன்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அவரு என்ன பண்றாருன்னா அதை பத்தி எல்லாம் பேசல. பேசாதது கூட சரி, அதுவுமே தப்பு தான், பேசல அப்படிங்கிறதே. ஆனா வந்து 25 நிமிஷம் பேசினதுல ஒரு 18-19 தடவை சகோதரர் ராஜ் கவுண்டர் அழுத்தி சொல்றாரு. அங்க உள்ள கிட்டத்தட்ட பெரும்பாலும் இளைஞர்கள் தான் ஒரு கூட்டமா உட்காந்துருக்காங்க. நம்ம ஒரு சாதியை அழுத்தி சொல்றோமேனு ஒரு சின்ன உறுத்தல் கூட அவர்கிட்ட இல்லை. அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. அதுவும் தந்தை பெரியாரோட சமூக நீதி மண்ணில் வந்து
சமூக நீதி மாநாடு நடத்திட்டாரு ராஜ் கவுண்டர் அப்படின்னும் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ இது பின்னாடி மிகப்பெரிய ஒரு வாக்கரசியல் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கொங்கு பெல்ட்டில் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு. இங்கே வந்து நம்ம அதிமுக கோட்டையாக இருக்குது, நம்ம கோட்டையாக அது மாறணும்னு. இப்போ செங்கோட்டையன் வேறு அந்த பக்கம் ஈரோடு திருப்பூர்லலாம் தானே அவருக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்குது, அதுவும் வந்து கொஞ்சம் பிரியுது. அப்படிங்கிறதுனால இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டே ஆகணும்னு கூட்டிகிட்டு போய் அவரை சாதி பேரையும் சொல்லி அதை பற்றி எந்த ஒரு கண்டிப்பும் இல்லாமையும் இறங்கியிருக்காரு அந்த மேடையிலேருந்து துணை முதல்வர். தமிழ்நாட்டில் பேருக்கு முன்னாடி சாதி போட்டுட்டு இருந்தாங்க, அதை ஒழிச்சே தந்தை பெரியார் தான். இப்போ வந்து தந்தை பெரியார் சர்க்காசம் பண்றாரான்னு தெரியல, உதயநிதி தெரியல, அவர் பேரையே பெரியாரோட மண்ணிலேயே ராஜ் கவுண்டர் விழா நடத்துறாருங்கிறது என்ன சொல்ல வராரு, இதுல என்ன இருக்குன்னு தெரியல. அவங்க ஏதோ பெருமையா அதை பேசிட்டு இருக்காரு. ஆமா. இன்னொரு பக்கம் பாமக அப்பா மகன் சண்டை, தீராத பிரச்சனை. அது தேர்தல் ஆணையம் அன்புமணி அங்கீகரிச்சுட்டாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு ராமதாஸ். ஏன்னா தேர்தல் ஆணையம் வழக்கு வேணா போடுவோம் அப்படின்ட்டாங்கல்ல, அதனால வழக்கு போட்டிருக்காங்களா அங்க. ஓகே, அதே மாதிரி ஒருத்தர் கணிச்சிருக்காரு தமிழ்நாட்டு அரசியல்ல இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. நாஞ்சில் சம்பத் விகடனுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகல பன்னீர்செல்வம் சசிகலாலாம் சேர்த்துக்கலன்னா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கட்சி ஒரு உட்கட்சி பூசலால் உதிரி கட்சியாக மாறிடும் அப்படின்னு வந்து கணிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த தேர்தலையும் நீங்கள் தோத்துருவீங்க, தோத்ததுக்கப்புறம் அவங்களை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு எடப்பாடிக்கு இன்டெரக்டாக ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு போல். அதே மாதிரி பாமக சண்டை அது குடும்ப சண்டை தான், பணத்தில் யாருக்கு பங்குங்கிறது தான் சண்டை அப்படின்றாரு. அதே மாதிரி சர்க்காசமும் பண்ணுறாரு. மதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கேள்வியே தவறு, மதிமுகவுக்கு நிகழ்காலமே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் நான் பாராட்டினதுனால திமுக என் மேலே கோபமாக இருக்குது, நான் திமுகவில் உதயநிதி முதல்வர் ஆவார்னு சொல்லியும் பார்த்துட்டேன், அப்படியும் வந்து என்னோட கூட்டத்தெல்லாம் அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்கன்னு புலம்பியிருக்காரு. அவருக்கு வாயிலவே போய் வாஸ்து சரி இருக்காது, ஜெயலலிதா காலத்துல அதான் பிரச்சனை அவருக்கு. நேற்று தான் சொன்னோம் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஃபுட்பால்லாம் விளையாண்டுட்டு கூலாக இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவர் அந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு விஷயத்த பேசுகிறாரு. நம்ம காங்கிரஸில் பல வேற்றுமைகள் இருக்கலாம் தலைவர்களுக்குள்ள. ஒரு தலைவர் வந்து வெங்கடேஸ்வரா அசாமியை கும்பிடலாம், ஒருத்தர் ஹனுமானை கும்பிடலாம், இப்படியெல்லாம் கூட நம்ம வேற்றுமை இருக்கலாம். நம்ம ஆனால் ஒற்றுமையாக வேலை செய்யணும். ஏன்னா நம்ம நாட்டில் இந்துக்களுக்கான கடவுள்கள் ஒரு 3 கோடி கடவுள்கள் இருக்குமா, அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்க ஹனுமானை கும்பிடுவாங்க, 2 கல்யாணம் பண்ணுறவங்க வேற ஒரு கடவுளை கும்பிடுவாங்க. அதே மாதிரி சாராயம் நான்வெஜ் எல்லாம் படைச்சு ஒரு சாமியை கும்பிடுவாங்க. இன்னும் சிலர் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வேற ஒரு சாமியை கும்பிடுவாங்க. இப்படி ஏகப்பட்ட வித்தியாசங்கள் கடவுள்களுக்குள்ளே இருக்குது. நம்ம கட்சிக்குள்ளே அப்படிதான் மாவட்ட தலைவர்களுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக வேலை பார்க்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்து சொல்ல பிஜேபிக்கு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கடவுளும் இவங்களும் ஒன்னா எப்படி வந்து ஈக்குவேஷன் பண்ணிக்கிறாரு பத்தி அவரு. அதுதான் அந்த மாதிரி ஒன்று சொல்ல வர இப்போ அது வந்து அங்கே பஞ்சாயத்து ஆயிடுச்சு. பிஜேபி இதில் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடவுளா யார் அது, இதான் வர சொசைட்டிக்குன்னு கிளம்பியிருக்காங்க. இப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் சொன்னது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும், வேற்றுமைகள் இருக்கும், அதுல இருந்து நம்ம களைஞ்சு வரணும்னு தான் நான் சொல்ல வந்தேன். அதை பிஜேபி வேற மாதிரி கொண்டு போகுதுன்னு அவர் ஒரு விஷயம் சொல்லி. கடவுளுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறா ரேவந்த் ரெட்டி? அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த காசி தமிழ் சங்கமம் நாளிலிருந்து ஆரம்பிக்க போகுது. அதுல வந்து தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி உயர்வானதுன்னு பிரதமர் மோடி தமிழ்ல பேசியிருந்தார்ல. ஒளிபரப்புறாங்களா? இப்போ யோகி ஆதித்யநாத்லாம் தமிழ் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து அவர் தானா? அன்னைக்கே நீ சொன்ன தமிழ் கற்கலாம் அப்படின்னா பிரதமர் மோடி தமிழ் கற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் கற்றுக் கொடுத்தாருன்னா வந்து தமிழ்ல தான் நிறைய இலக்கியங்கள் இருக்கு, நிறைய பக்தி இதிகாசங்கள் இருக்கு, சமய நூல் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் யோகிக்கு பிஜேபிகள் இன்னும் கூட வந்து பயன்பெறும். இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. அவங்க ராமாயணம் மகாபாரதம்லாம் இதுல படிச்சிருப்பாங்க அந்தந்த மொழியில. தமிழ் நம்ம கம்பராயணத்துக்கு சேக்கிலார் எழுதுனாங்க. அது எடப்பாடி வேணா எடுத்துட்டு போய் கிஃப்டா கொடுக்கலாம். இன்னொன்னு லோக் பவன் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவரே சொல்லி நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராது தமிழ் கத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு திருக்குறளுக்கு வேற ஒரு தனியா உரை எழுதிக்கிட்டு இருக்காப்புல. ஜியு போப் எழுதுனதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரும் தமிழ் கத்துக்கிட்டு இவங்க கத்துக்கிட்டாங்கன்னா நல்லதா இருக்கும் நமக்கு எல்லாமே. ஆமா, கத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்பதான் பார்த்தோம் ராஜ் பவனை லோக் பவன் அப்படின்னு மாத்தினாங்க. இப்போ இன்னொரு புது பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. அந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்ல தனியா பிரதமர் அலுவலகத்துக்கான ஒரு காம்ப்ளெக்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது முடிய போகுது. அதுல வந்து என்னன்னா அந்த பிரதமர் அலுவலகத்துக்கான காம்ப்ளெக்ஸோட பேரு எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ அது என்ன கூப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு பிரதமர் மோடியோட முடிவாக தான் இருக்கும். சேவா தீர்த் அப்படின்னு வந்து கூப்பிடலாம். ஏன்னா ஒரு சேவை பண்ற புனிதமான இடம் இது, இதுதான் சரியான பேர்னு அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. நம்ம மக்கள் பிரச்சனையை தூக்கிட்டு போய் மனு கொடுத்தோன்னு வச்சோங்களேன்,
அவங்க சேவை தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை நம்ம வந்து குடிச்சிட்டு தலையில வந்து தடவிட்டு போக வேண்டியதான். சேவை தீர்த்தப்பட்ட இடத்துல அதரமா கொடுப்பாங்க. ஆனா அவர் வந்து ஒரு வித்தியாசமான பேரு, அது நமக்கெல்லாம் புரியாத பேரு. பல மொழிகள் இருக்கு இந்தியால, இருந்தாலும் நாங்க இதுலதான் வைப்போம், எங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலன்னு அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதான் ராகுல் சொல்றாரு, மக்கள் பிரச்சனை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க, எப்ப கேட்டாலும் வேற ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடியை திருப்பிடுறாங்க. எதை கேட்டாலும் ஆட்டோ ஓட மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, சரி திருப்பி ஒரு திசையாவது திருப்போன் பண்றாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்துல கார்கேவுக்கு பாடி மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல ராகுல் காந்தி. யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா முதுகுலடி பண்ணுவாங்கல்ல, ரிலாக்ஸ் பண்றதுக்கு, அவங்களோட டென்ஷன் ஆக்கியிருக்காங்க போல இருக்கு கார்கேவை. ராகுல் காந்தியே மசாஜ் பண்ற அளவுல இருந்தது. ஆமா, அவங்க போராட்டமும் வெளியே நடத்தியிருக்காங்க. எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா, அந்த புதிய தொழிலாளர் சட்டம், இது வந்து தொழிலாளர்களுக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆமா, சாருக்கு எதிராக தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ டிசம்பர் 9 சார் பத்தி பேசலாம், அந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசலான்னு மத்திய அரசு, அதாவது சபாநாயகர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவரையும் அமைதியா இருங்க, அவை நடக்கட்டும், டிசம்பர் 9 பார்த்துக்குவோம் அப்படின்னு. 9-10 நாட்கள் வந்து பேச போறாங்களாம். நிறைய சுவாரஸ்யமா இருக்கும் அந்த ஸ்பீச். நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. குறிப்பா பாசி, மோவா மைத்ரா, அக்கா மக்கள் இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இந்த 30 நாள்ல முடிக்கணும்னு சொன்னாங்க, அப்புறம் திருப்பி ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 94% வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டாங்களாம் ஆன்லைன்ல. அதே மாதிரி ஒரு 6,38,00,000 பேருக்கு அந்த ஃபார்மும் கொடுத்து முடிச்சிருக்காங்களாம். இன்னொரு 6 லட்சம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் கொடுத்துட்டு அப்லோட் வந்து பண்ணணும் இந்த ஒரு வாரத்துல. ஆமா, கிட்டத்தட்ட இப்பவே 50 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, அதாவது என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இது வந்து அவங்கெல்லாம் வந்து புலம்பெயர்ந்தவர்கள் இல்லைன்னா வந்து இறந்தவர்கள் அதுக்குள்ளே தான் வருவாங்க அப்படின்னும் தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் சொல்கிறாங்க. பட் ஒரு நம்பர் வரட்டும், பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்க. 58 லட்சமா இல்லை அதுக்கும் மேலேயா, இல்லை பீகார்லுக்கும் அதிகமாக இருக்குமா? இப்போ இதெல்லாம் மட்டும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு காலக்கெடு விதிக்கிறாங்க. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2 இதாக பண்ண போகிறாங்களாம். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் முதல் இது, அப்புறம் பிப்ரவரியிலேருந்து 2020 பிப்ரவரியிலேருந்து 2வது இதுதான். அது ஏன் அப்படி? அது மட்டும் 2 கட்டமா என்ன தேர்தல்? அது சரி, ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி கேட்ட கேள்வி தான் அதுக்கு வந்து பதில் சொல்லிடுறாங்க மத்திய இணையமைச்சர். ஓகே, இது அதே மாதிரி சில கேள்விகள் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, நோ டேட்டா அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி கருப்பு பணம் 2015லேருந்து 25க்குள்ள எவ்வளோ வந்து இந்தியாவில் பிடிபட்டது, வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அது குறித்த ஒரு தரவுகள் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒரு தரவெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி தரவு இல்லைங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவில் தரவே கிடையாது. டிஜிட்டல் இந்தியா. அந்த கருப்பு பணம் ஒருவேளை தரவு சொல்லிட்டாங்கன்னா 15 லட்ச ரூபாயை கேட்டுருவாங்கல்ல. அதானே சொன்னார், அந்த கருப்பு பணம்லாம் எடுத்துகிட்டு வந்து 15 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்னு. எல்லாம் போயிருக்கோம், உங்களுக்கு போகாமல் ஏதாவது தெரியுமா? அது எல்லாம் தெரியும், தெரிஞ்சு அந்த அமௌண்ட்லாம் வந்துச்சுன்னா அது எங்கே போச்சுங்கிற கேள்வி வரும்ல. அதனால அதில் இன்னொரு இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாங்கல்ல, தொழிலதிபர்களாக இருந்து மோசடி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போன விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்ட இந்த 15 பேர் தப்பிச்சு போனவங்களால இந்தியாவுக்கு, அதாவது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ இழப்புனா 58,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீ ப்ரௌசிங் குரோம் இன் இன்காக்னிட்டோ மோடு. சஞ்சார் சாத்தி ஆப்ல பிரதமர் மோடி எட்டி பார்க்குற பழைய போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. துணை முதல்வர் எந்த ஏரியாவில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு? எதுக்கு கேட்குற? இல்லை, அவர் இருக்க ஏரியாவில் தண்ணி கம்மியாக தேங்கி இருக்கும், அதான் அந்த வழியாக ஆஃபீஸ் அவளு பார்க்குறேன். இவங்க ஆய்வு பண்ணுறது கூட்டு போகிற இடம் அப்படி இருக்கான். எங்க வேலை பார்க்குற? பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். அடேங்கப்பா, என்ன படிச்சிருக்க? சார் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். அது போதும். இந்த வாரம் எப்படி போனுச்சுன்னே தெரியல. ஒர்க்ல அவ்வளோ பிஸியா? இல்ல, ஃபுல்லா லீவ் போட்டேன். இதோ வந்துட்டேன். இன்னைக்கு வருது டெல்லி போய் புது கட்சி ஆரம்பிக்க போற ஓபிஎஸ் வந்து கொடுத்துடலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல கட்சி இருக்கு. இப்போ நீங்க ராஜ் கவுண்டர் முதல் கட்சி வச்சிருக்காரு. ஆமா, இப்போ பார்த்தோம் டிவிகே மாதிரி டிவிகேன்னு ஆரம்பிச்சாப்புல மல்லை சத்யா. தமிழறி மணியன் மட்டும் தான் கொஞ்சம் இருக்கிற கட்சிக்கு தான் கொஞ்சம் குறைச்சிருக்காரு அவரு. ஆமா, நீங்க வச்சுக்கங்க சார்ன்ட்டு ஜிகே வாசன்ட்ட கொடுத்துட்டாரு. அது டிசம்பர் 20 வந்து நடக்க போது அந்த கோலாகல திருவிழா. இது டிசம்பர் 15 அறிவிக்க போறதா தெரியுது. அப்படிதான் சொல்றாங்க. அதனால குட்டி டியூடா உருவாகிறார். குட்டி டிராகன் மாதிரி குட்டி டியூடா வராப்புல. ஓ, டியூடா இவரு. ஓகே, வராரு, பாப்போம் என்ன ட்ரெண்டியா வராருன்னு பாப்போம். ஆமா, நன்றி.
நவம்பர் 27ஆம் தேதி பிறந்தநாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.